அனைவருக்கும் வணக்கம். உங்கள் செவி கேட்டுக்கொண்டிருப்பது யாழினி திருமுகத்தின் குரல். இந்த உலகத்துல அளவுக்கு அதிகமா ஆசைப்படுவதும் அளவுக்கு மீறினா மனிதன் போதும்னு சொல்ற ஒரே விஷயம் உணவுதான். த பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் சொல்லும் பொழுது முதலில் வருவதும் உணவுதான். யாருக்கும் எதுக்கும் அடங்காத மனிதர்கள் கூட தன்னுடைய நாசுவைக்கு அடங்கிதான் போவாங்க. அப்படிப்பட்ட உறவு தான் இந்த உணவுக்கும் மனிதனுக்குமானது. என்னதான் உணவுன்னு பொதுவா சொன்னாலும் ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு தரம் இருக்கு. காசு இருக்கிறவங்க கிட்ட ஒரு விதமான தரமும் காசு இல்லாதவங்க கிட்ட ஒரு விதமான தரம்னு உணவுலயே பல தரங்கள் இருக்கு. மனிதர்களுடைய கலாச்சாரத்துல உணவு ரொம்ப முக்கியமானது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட்ல நின்று சாப்பிட்றத பெரியவங்க யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. ஆனா இப்போ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்ட்ரீட்ல நின்று சந்தோஷமா சாப்பிடுறாங்க. நைட்டு 8 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாதுன்ற பழக்கம் மாறி மிட் நைட் பிரியாணி, மிட் நைட் கிரேவிங்ஸ்னு மிட் நைட் உணவுகளை சாப்பிட துவங்கிட்டோம். உணவுனால மட்டும்தான் எல்லாரையும் ஒன்று சேர்க்கவும் முடியும், வாழ்க்கை சூழலையும் கலாச்சாரத்தையும் மாற்றவும் முடியும். ஃபுட் இஸ் ஃப்ரீடம்னு சொல்ற பலர்ல நானும் ஒருத்தர். நம்ம தமிழ்நாட்டிலேயே பல வகையான உணவுகள் இருக்கு. செட்டிநாட்டு உணவு, கொங்கு நாட்டு உணவு, சிட்டி ஆஃப் ஃபுட்னு அழைக்கப்படக்கூடிய மதுரையின் உணவுலயே பல வகைகள் இருக்கு. இந்த உணவை தான் நீங்க சாப்பிடணும், இந்த உணவை நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் யாருக்குமே இல்லை. பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஆல் அபவுட் யோர் ஃப்ரீடம், யோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், யோர் நீட்ஸ். ஆனா எந்த முறையில இந்த உணவுகளை எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. ஒரு மனிதன் வலிமையா இருக்கிறதுக்கும் பலவீனமா இருக்கிறதுக்கும் இந்த உணவு முறை ரொம்பவே முக்கியமானது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜங்க் ஃபுட்டை பத்தி நிறைய அவேர்னஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஏன் ஜங்க் ஃபுட் எல்லாமே ஆரோக்கியமான உணவா மாறிடுச்சு என்ன? இல்லையே. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, we all know that taking junk food is totally unhealthy. தெரிஞ்சும் நம்ம ஏன் அதை எடுக்கிறோம்? ஒரு பேசிக் நீட்ஸ் தாண்டி உணவு ஒரு ஃபேஷனபிள் திங்ஸாவோ தன்னுடைய வெல்த்தை காமிக்கக்கூடிய ஒரு விஷயமாவோ மாறி இருக்கு. மனிதர்களுக்காக தான் உணவுன்ற நிலைமை மாறி உணவுக்காக மனிதன்ற சூழ்நிலைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம்ன்ற ஐயம் எனக்கு நிறையவே இருக்கு. மனிதர்களுக்காக தான் உணவுன்னு அறிந்து தெளிந்தோம்னு நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு டாபிக்கை பத்தி பேசுவோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம்.